மக்கள் தேர்தலுக்காக காத்திருக்கிறோம், மாற்றத்திற்காக காத்திருக்கிறோம். அந்த மாற்றத்தை பாருங்கள் என்று சொல்கின்ற இடங்களெல்லாம் இதுபோல ஆரவாரத்துடன் கேட்கிறார்கள். குறிப்பாக தமிழகத்தில் இன்றைக்கு உள்ள வாக்காளர்களிலே 40 வயதுக்கு கீழே உள்ளவர்கள் கிட்டத்தட்ட 300 பேர். அவர்கள் அனைவரும் மாற்றத்தை விரும்புகிறார்கள். அதனால்தான் தமிழ்நாட்டிலே உள்ள இளைஞர்களிலே 70% மேல் இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு அளிக்கிறார்கள். காரணம், இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நடைபெற்றுக் கொண்டிருப்பது அம்மாவின் ஆட்சி அல்ல, இது அம்மாவுடைய ஆட்சியாக. அம்மா என்றால் அது ஒரு சிங்கம், அது ஒரு இரும்பு பெண்மணி அம்மா அவர்கள். யாருக்காகவும் எதற்காகவும் பயன்படாத, அஞ்சாத, மக்களுக்கு மாத்திரம் மக்களுக்காகவே வாழ்ந்த, ஏழை எளிய மக்களுக்காக தனது வாழ்நாளை அர்ப்பணித்த அந்த புனித தெய்வம் இங்கே அம்மாவின் ஆட்சி என்று அம்மாவின் உட்கார்ந்த நாற்காலியில் உட்கார்ந்திருப்பவர்கள் எல்லாம் பேசுகிறார்கள். புரட்சி தலைவர் 72 பேர் நமது இயக்கத்தை அவரால் முதல்வரான கருணாநிதி அதனை கட்சியிலிருந்து தூக்கி இருந்ததால் அவரது தொண்டர்களும் தமிழ்நாட்டு மக்களும் அவரை முதல்வராக்கினார்கள். அவர் அன்றைக்கு ஆரம்பித்த இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். கருணாநிதி பொதுக்குழு உறுப்பினர்களையும் செயற்குழு உறுப்பினர்களையும் சட்டமன்ற உறுப்பினர்களையும் பாராளுமன்ற உறுப்பினர்களையும் வைத்துக் கொண்டு இவர்களை எல்லாம் உருவாக்கிய யாரால் அந்த சட்டமன்ற உறுப்பினர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் வந்தார்களோ, பேரறிஞர் அண்ணா அவர்களே சொன்னது போல 67 ஆட்சி அமைப்பதற்கு காரணமே புரட்சி தலைவர் தான் என்று அவரையே எந்த ஊர் என்று கட்சியை விட்டு தூக்கி இருந்தார்கள். அதற்கு பிறகு நடந்தது தெரியும். 77 பதவியிட்டு இறங்கிய கருணாநிதி 89 வரை புரட்சி தலைவர் உயிரோடு இருந்தாலே அவரால் முதலமைச்சராக முடியவில்லை. புரட்சி தலைவர் அவர்கள் கண்டெடுத்த இந்த இயக்கத்திலேயே 45 ஆண்டுகள் கழித்து புள்ளிகள் துரோகிகள் தோன்றுவார்கள் என்று கனவில் கூட புரட்சி தலைவர் நினைத்திருக்க மாட்டார். அவர் கொண்டு வந்த சட்டத்திட்டம் உறுப்பினர்கள் தொண்டர்களால் பேச்சுவாளரால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று. ஆனால் கர்நாடகை போல இன்று மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். பொதுக்குழு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுத்தால் போதும் என்று அதை சொல்லி டெல்லியிலே சென்று உங்களுக்கு தெரியும், அவர்கள் மத்தியில் உள்ளவர்கள் ஆதரவோடு அவர்கள் இரட்டைலை பெற்றார்கள். ஆனால் ஆர்கே நகர் தொகுதி மக்கள் அதை ஒற்றுக்கொள்ளவில்லை. அம்மாவின் தொகுதி மக்கள் 2 முறை அம்மா அவர்களை வெற்றி பெற செய்த அந்த மக்கள் அந்த 2.5 லட்சம் கொஞ்சம் இருக்கப்பா அந்த ஒரு பாட்ட ராஜா அந்த 2.5 லட்சம் வாக்காளர் மக்கள், ஏழை எளிய தொழிலாளர் பெருங்குடி மக்கள் 6000 ரூபாய் பணத்தை எல்லாம் அவர்கள் பெரிதாக எடுத்துக் கொள்ளாமல் அவர்கள் நியாயத்தின் பக்கம், தமிழ்நாட்டு மக்கள் என்றைக்கும் துரோகத்திற்கு துணை போக மாட்டோம், ஆட்சி அதிகாரம் இந்த பதவிக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம், இந்த அரசாங்கம் எங்களுக்கு தேவையில்லை, உண்மையான அரசாங்கம் அம்மாவின் அரசாங்கமாக இருந்தால் இவர்கள் துரோகிகளாக இருக்க முடியாது என்று சொல்லி அன்றைக்கு புதிய சின்னத்திலே சுயேட்சையாக போட்டியிட்ட என்னை, அன்றைக்கு எனக்கு கட்சியின் பெயரும் கிடையாது, சின்னமும் கிடையாது, என்னோடு நமது கழக கண்மணிகள் தான் அன்றைக்கு அங்கே ஆர்கே நகரில் 22 நாள் முகாமிட்டு எனக்காக உழைத்தார்கள். சின்னமான் கியூவிலே நின்று அங்கே உங்களுக்கு தெரியும் சுயேட்சை சின்னத்தை 27 சுயேட்சைகளில் 20வது சுயேட்சையாக வரிசையில் நின்று அவர்கள் கொடுத்ததை வாங்கி கொண்டு வந்தேன். நாம் கேட்டோம், தொப்பியை கேட்டோம், கொடுக்க முடியாது. அங்க இருந்த சின்னத்தில் 20 பேருக்கு அப்புறம் என் பேர்லயே தினகரன் 4 பேர், அதுல 2 பேர் திமுக, 2 பேர் மதுசூதனுடைய சொந்தக்காரங்க. கேட்டா ஜெயக்குமார் நானும் திமுக கூட்டணி வச்சிருக்கோம்.
திமுக டெபாசிட் காலி பண்ணோம் நம்ம. ஆனா நம்ம திமுக கூட்டணி அதாவது சொல்லுவாங்க கேட்பவனுக்கு அந்த மாதிரி இருக்கு. அதாவது ஜெயக்குமார் நீங்க பாருங்க, காலகாத்தால 10 மணிக்கு டிவியில இருந்து ஒரு வார்த்தை உண்மை பேசினாருன்னா காரணம் அமைச்சர், அதனால தொலைக்காட்சி எல்லாம் அதை பெருசா அவரை வந்து காமிக்கிறாங்க. வேற எதுவும் சொல்லக்கூடாது, கோச்சிக்குவார் அவரு. ஏன்னா கேளுங்க, இன்னைக்கு ஆர்கே நகர்ல ரெட்டாலையை காமிச்சு ஏமாத்திக்கலான்னு பார்த்தாங்க. 6000 ரூபாய் பணத்தை கொடுத்து ஏமாத்தலான்னு பார்த்தாங்க. ஒருத்தர் ஏமாறல. டெபாசிட் கிடைச்சதுதான் மிச்சம். எவ்வளோ தப்பி தவிர அம்மாவுடைய சின்னமாச்சேன்னு சொல்லி டெபாசிட் கிடைச்சிச்சு. இனிமே அது கூட கிடைக்காது. இவங்க வருவாங்க, மக்களை ஏமாத்தி விலை கொடுத்து வாங்கிடலாம். ஆர்கே நகர்ல பட்ட சூடு பத்தாது. ஏன்னா அது எங்கேயோ போயிட்டோம்ல நம்ம. அதனால இவங்களுக்கு ரெட்டாயிலை சின்னத்தோட மூட்டை சின்னம் தான் கரெக்டா இருக்கு. சாக்கு மூட்டை வேற வருவாங்க, அது மக்களை வாங்கி விடலாம் நினைக்கிறாங்க. ஏதோ நிலத்தை வாங்குற மாதிரி, ஆடு மாடை வாங்குற மாதிரி. அது நீங்க சரியாகும். கொங்கு நாட்டு மக்கள் என்றைக்கும் நீங்கள் துரோகத்திற்கு துணை போக மாட்டீர்கள். காரணம் நீங்கள் உழைப்பாளிகள். இங்கே விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே அம்மாவின் ஆட்சி என்று சொல்பவர்கள் இன்றைக்கு அம்மா எதையெல்லாம் தடுத்து நிறுத்தினார்களோ அதையெல்லாம் திறந்து விட்டு விட்டார்கள். மத்திய அரசாங்கத்தோட சுமூகமான உறவில் இருக்கிறோம் என்று டவுன் பஸ்ல போற மாதிரி இந்த மந்திரிகள் 2 பேர் நம்ம ஊர்ல இருப்பாங்க. 2 பேர் யாரும் தெரியும். ஒருத்தர் நம்ம டாஸ்மாக் மந்திரியோ, இன்னொரு சாக்கடை மந்திரியோ டெய்லி போயிட்டு இருப்பாங்க. இப்பதான் தெரியுது கூட்டணிக்காக போயிட்டு இருக்காங்க அரசாங்க படத்துல. மக்களுக்கு எந்த ஒரு ஏற்கனவே 2015 இருந்து 19 வரைக்கும் தமிழ்நாட்டில் வறட்சி, வெள்ளம், புயல் இதுல வந்து பாதிச்சு 97,000 கோடி கட்டதுல 5% தான் வந்திருக்கு. ஆனா இவங்க போயிட்டு வந்த செலவே அதை விட அதிகமா இருக்கு. இப்ப ஒண்ணு நல்லா வசமா தேர்தல் வருது, அதை பாத்துங்க. நீங்க எல்லாம் அந்த ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. சட்டமன்ற இடைத்தேர்தல் நம்ம 21 தொகுதிக்கு வரணும். நம்ம முன்னாள் அமைச்சர் பழனியப்பன் இவங்க 18 பேரும் பன்னீர்செல்வத்தை கூட்டணி சேர்த்ததுனால எதிர்த்தாங்கன்னு இவங்க எல்லாம் தகுதி நீக்கம் செஞ்சுட்டாங்க. அந்த தேர்தலும் வந்துச்சுன்னா இந்த ஆட்சி அத்தோட முடிவு பாராளுமன்ற தேர்தலோட இந்த ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரணும். முதலமைச்சருங்கிறத இல்ல, இந்த ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரணும். அதே மாதிரி தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது. தமிழ்நாடு இன்றைக்கு இந்தியா மேப்பில் இருக்கான்னு நம்மளுக்கு தெரியல. ஏன்னா தமிழ்நாட்டில் 13 பேரை சுட்டு கொண்டா கூட கேட்க நாடு இல்லை. அதை போய் கேட்கிறவங்கள தேச துரோகி, தீவிரவாதின்னு கைது பண்றாங்க. அங்க கஜா புயல் தெரியும் உங்களுக்கு. கஜா புயல் எங்க ஊர்ல அடிச்சு அங்க மக்கள்லாம் ரோட்ல வந்து இருந்தப்ப அந்த அமைச்சர்லாம் போனப்ப ஒருத்தர் வயசு மணின்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் அதாவது தப்பிச்சம் பொழைச்சன்னு போலீஸ் எல்லாம் அன்னைக்கே முடிஞ்சு போயிருக்காங்க. அது காமராஜ் உங்களுக்கு தெரியும். அந்த வயிற்றுலயே தான் அவங்க சொந்த ஊர்ல மறைச்சதுல அவர் எப்படி எல்லாம் பேசுறாருன்னு பார்த்துருப்பீங்க வீடியோல. முதலமைச்சர் வரவே முடியல. நம்ம அண்ணன் கொங்கு நாட்டு சிங்கம் அங்க வரவே முடியல. அதனால ஹெலிகாப்டர்ல வந்துட்டு மேல வந்து பார்த்திருந்தாரு. என்ன காரணம்னா மக்களை வந்து கண்டுக்கல. நீங்க வந்து இப்ப தேர்தல் வர்றதுனால உடனே பட்ஜெட்ல வந்து பாத்தீங்கன்னா 2000 ரூபாய் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்க எத்தனை நாள் மறந்துட்டாங்க. இப்ப 2000 ரூபாய் கொடுக்க போறாங்களா? அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டப்படும். யாரை ஏமாத்த போறாங்க? பணமே இல்லை. பாத்தீங்கன்னா நிறைய சாலைகள் டெண்டர் விடப்பட்டு அது வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கியாச்சு. கான்ட்ராக்ட் பாதி பேர் போண்டி ஆகி வெளியூருக்கு ஓடி போயிருக்காங்க. பாதி ரோடு நிற்குது. கள்ளக்குறிச்சியில் நீ போயிட்டு இருக்க, என்னப்பா ரோடு போடலன்னா அதெல்லாம் பாதி ரோடுல நிற்குது. பாலம் கட்டி பாதில் நிற்குது. பாதி ரோடு என்னன்னு கேட்டால் அது பணம் வரல. கான்ட்ராக்டர்லாம் முக்காடை போட்டு உட்காந்துருக்காங்க. இவங்க எங்க இருந்து வந்து இவங்க அவிநாசி திட்டத்தையும் தேர்தலில் ஏதாவது நம்மளை அதுக்குதான் அது நீங்க இந்த ஊருக்காரங்க இதே மேற்கு மண்டல கொங்கு மண்டலத்துக்காரங்க உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களை யாரும் ஏமாற்ற முடியாது. நீங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. அவங்க வந்து ரொம்ப அழகா எப்படி துரோகத்துக்கு பேர் ராஜதந்திரம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களோ அதுக்கு நீங்க தக்க முடிவு கட்டணும். இப்ப அன்னைக்கு
பன்னீர்செல்வத்தை பதவி விட்டு இறக்குற இன்னைக்கு சின்னம்மாவனை அவங்க அக்கா போய் என்ன ஆக்கியிருக்க முடியாத முதல்வரா? நாங்கள் வந்து பதவிக்காக அலையிறது கிடையாது. அதனால சரி, நம்ம கொங்கு மண்டலங்கிறது தலைவர் காலத்திலிருந்து அம்மா காலத்தில் வரைக்கும் நம்மளுக்கு பெரிய ஆதரவான பூமி இது. இந்த மாவட்டத்தை சேர்ந்த ஒருத்தர் வரணும்னு வச்சா உட்கார்ந்த உடனே ஏரியை தட்டி உழைக்கிற மாதிரி எங்களை காலி பண்ணி விட்டாரு. ஆனா தமிழ்நாட்டு மக்களும் அம்மாவுடைய தொண்டர்களும் கைவிடல. ஆர்கே நகர்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு 1 வருஷத்துல நம்ம தமிழ்நாட்டில் போகாத ஊர் இல்ல. எங்க போனாலும் இங்க பெருந்துறையில இருக்கிற மாதிரி. இதே பெருந்துறைக்கு நான் 3வது முறை வர்றப்பெல்லாம் நீங்க பகல் மத்தியானம் 1 மணிக்கு வந்தது கூட இதே மாதிரி பெரிய ஆதரவு கொடுத்தீங்க. அதே மாதிரி போன இடத்துல எல்லாம் மக்கள், நான் ஒன்றும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கிடையாது, அம்மா கிடையாது, நான் ஒன்றும் நடிகர் விஜயோ அஜித்தோ ரஜினிகாந்தோ கிடையாது. நானும் உங்க மாதிரி ஒரு சாதாரணமான ஆள் தான், அம்மாவுடைய தொண்டன். காரணம் என்ன? எங்க பக்கம் நியாயம் இருக்கு. துரோகம் செய்தவர்களை இவர்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். எப்படி மக்கள் எல்லாம் வஞ்சிக்கப்பட்டிருக்காங்களோ அது மாதிரி நாங்களும் வஞ்சிக்கப்பட்டிருக்கோம். ஏமாந்து நிற்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க. ஏமாறல, நீங்க அவங்களுக்கு சரியான தண்டனை கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்காக தான் ஊர் ஊரா வர்றேன். இந்த பணியிலே நான் தூங்காம வர்றேன்னா உங்கள்கிட்ட அது கொங்கு மண்டலத்துல இருந்து சரியான நேரத்தில் நியாயம் கேட்கறது தான் வந்திருக்கேன். நீங்க எது நியாயமோ அதை செய்யுங்க. பாராளுமன்ற தேர்தல் வர இருக்கு. தமிழ்நாடு புறக்கணிக்கப்படாமல் அம்மா அவர்கள் வழியிலே தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்களை பெற்றுத்தர இந்தியாவின் பிரதமர் அவர் எந்த ஒரு தேசிய கட்சியும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காது. நீங்க அளிக்கிற வாக்கு உங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களா நீங்க யாருக்கு கொடுக்கிறீங்களோ உங்களுடைய அனுமதியோட தான் இந்தியாவுடைய பிரதமர் தீர்மானிக்கப்பட போகிறார். இதுதான் உங்கள்கிட்ட கைத்தட்டல் வாங்கிறதுக்காக சொல்லல, இதுதான் உண்மை. நீங்கள் நினைப்பவர் தான் பிரதமர். அப்பொழுது இங்க நீட் தேர்வு வரக்கூடாது. இங்க இந்த உயர்மின் விவசாயிகளை பாதிக்கிற கோபுரத்தை எல்லாம் இங்க இப்படி போடக்கூடாது. மீத்தேன் திட்டம், அந்த தேன் திட்டம், இந்த தேன் திட்டமும் எங்களுக்கு வேணாம். எங்களுக்கு தடுப்பணைகள் வேணும், நீர் வேணும், எங்களுக்கு விவசாயம் செழிக்கணும், விவசாயத்தை பாதிக்காத தொழில்கள் வேணும். இன்னைக்கு நம்ம ஊர்ல எல்லாம் ஆளெல்லாம் சோப்பு முறையில போகிற ஒரு மந்திரி சொல்லிட்டு இருக்காரு. அது சொன்னா மேல கேஸ் போடுறாங்க, கோமலித்தனமா பேசுறாங்கன்னு சொன்னா ஒரு மந்திரி தர்மோகோல்கிறாரு, இன்னொரு மந்திரி சோப்பு போட்டு சாந்து போட்டு குடிச்ச நுர போகுதுன்னு சொல்றாரு. இன்னொரு மந்திரி திண்டுக்கல் பக்கத்துல ஒரு கசாப்பு கடை வச்சிருக்காரு, அவர் அம்மாவே கொள்ள காய்க்கிறாரு. அன்னைக்கு இந்தியாவோட பிரதமர் வாஜ்பாய் பாத்தீங்களா இல்லையா? இப்படிதான். அப்புறம் இன்னொருத்தர் ஒரு சுக்க வீட்டுக்கு போயிட்டு முதலமைச்சர் சார்பா வாழ்த்து செய்தி சொல்ல வந்தேன்னு சொல்றாரு. இவங்கெல்லாம் இந்த பிரஸ் கேட்டப்ப எல்லாம் கோபாலித்தனமா பேசிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் போய் ஒரு நம்ம சொல்ல உடம்ப போய் செக் பண்ணி அப்போலோ மாதிரி எல்லாம் கீழ்பாக்கத்துல போய் செக் பண்ணணும் போல இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன, உடனே நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு. அப்புறம் இந்த ஆட்சி அப்புறம் ஒரு கேஸ் அன்னைக்கு என்னையும் நம்மளை விட்டு இப்ப போயிருக்காரு, போகாத தேடி போயிருக்காரு நம்ம தம்பி செந்தில் பாலாஜி மேலையும் விவசாயிகள் போராட்டத்துக்காக நம்ம காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கணும்னு சொல்லி அந்த குளத்துல வயல்ல கரூர்ல போராட்டம் பண்ணோம். அதை என்ன சொன்ன, மக்கள் விரோத துரோக ஆட்சின்னு. அப்புறம் எங்களுக்கு பண்ண துரோகம் இல்லை, எங்களுக்கு என்ன பண்ணிருக்கீங்க, கட்சிக்கு என்ன துரோகம் தானே பண்ணிருக்கீங்க. அப்புறம் துரோக ஆட்சின்னு சொன்னாங்க, என்ன ஆட்சின்னு சொல்லு, தியாக ஆட்சின்னு சொல்லி சொல்றீங்களா? அதுக்கு ஒரு கேஸ். அதாவது இந்த அற்பர்களுக்கு வாயு வந்தா அர்த்த ராத்திரியில கொடை முடிக்கிற மாதிரி, அது மாதிரி அம்மாவுக்கு செக்யூரிட்டி த்ரெட் இருக்குன்னா இசட்விங் பாதுகாப்பு கொடுத்து அத்தனை வண்டி போகும். இப்ப ரோட்ல ஆளே நிக்கிறது இல்லை, ஆனா போலீஸ் தான் நிற்கிறது. பாவம், அந்த போலீஸ் பண்ற பாதை இருக்க, அது மாதிரி மக்கள் பண்ற பாதை இருக்க. இப்ப 8 கோடி மக்களே கண்ணுக்கு தெரியல. அவங்களால ஒரு 100 எம்எல்ஏ தான். இங்க கூட ஒரு எம்எல்ஏ கூட இருந்தாரு, பாவம், அவர் என்ன ஆச்சுன்னு தெரியல, காணா போயிட்டாரு கூட. பாவம், அடுத்த தேர்தல் தான் தெரியும் நம்ம பண்ண தப்பு இருக்கு. நேரம் வரைக்கும் வந்தார், அதுக்கப்புறம் அப்போ கூட்டத்தில் வரைக்கும் போனதான் காணா போயிட்டாரு. இன்னை வரைக்கும் தேடிட்டு இருக்க காரணம் அந்த ஆட்சி அதிகாரம் இதுதான் வேணுங்கிறாங்க. அந்த காலத்துல தலைவர் காலத்துல எல்லாம் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் பேருக்கும் புகழுக்கு ஆசைப்படுவாங்க. இப்ப எல்லாம் பணம் மூட்டைக்கு தான் ஆசைப்படுறாங்க. அதனால உண்மை வாங்கிங்களா,
ஆனா மக்கள் விட மாட்டார்கள். இவர்கள் எல்லாவற்றிற்கும் பதில் சொல்லணும். மாற்றம் உருவாகும். இவர்களுக்கு தக்க பாடம் புகட்டுவோம். இந்த பாராளுமன்ற தேர்தலிலே நம்மை வஞ்சிப்பவர்களுக்கு, நமக்கு துரோகம் செய்தவர்கள் கூட்டணியாக வருகிறார்கள். வசமா வந்து மாற்றாங்க. பாத்துங்க. அது மாதிரி இன்னொரு கூட்டணிக்கு ஆழ்ந்த கட்சி இருக்கு. 96 2014 வச்சு ஒரு மத்திய அரசாங்கத்தில் வந்து ஓட்டு வச்சிருந்தாங்க, திருச்சிருந்தாங்க. அது ஒரு கட்சி. அது ஆர்கே நகர்ல அதிமுக பிரிஞ்சு நிற்குது. நாங்க தான் அம்மா இருந்தது 57,000 ஓட்டு வாங்கினார். 30,000 ஓட்டுக்காக போலீஸ் ஸ்டேஷன்ல ஆர்கே நகர்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா? அவங்களுக்கு இன்னொரு வேலை ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம கட்சியோட ஓட்ட வரசெல்லாம் இருக்கு பாருங்க. நமக்கு கல்வி கொடுக்கல, வண்டியில சைக்கிள்ல ரிப்பேர் ஆனா அதெல்லாம் தூக்கிட்டு போய் சேர்த்து வச்சிருக்காங்க. பாவம் அங்க ஆளே இல்லையா? அது ஒரு கொக்கு மண்டலத்துல அங்க ஆளே இல்லையா? பாவம் இங்க நம்மள்ட்ட இருந்து காளிமுத்தத்தை சொன்னது நான் சொன்ன டிவியில பார்த்துருப்பீங்க. அது வேணா தாய்க்குடம்லாம் இருக்காங்க. இங்க நம்ம வந்து நம்ம காரில் ரிப்பேர் ஆனா கல்வி போடுவோம்ல, அதெல்லாம் சேர்த்து வச்சுட்டு அவங்க சுத்தம் விட்டுட்டு இருக்காங்க. இதுதான் நடக்குது. அதாவது 10 கட்சி கூட்டணி அப்படின்னு ஒரு கட்சி வரும். இன்னொரு மூட்டையெல்லாம் தூக்கிட்டு ஒரு கட்சி வரும் கூட்டணின்னு. கரெக்டா பாருங்க. நீங்க நான் வந்து எங்க கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி கேட்கல. யாரு சரியானவங்க நீங்க பாருங்க. நீங்க ஒரு தேர்தல் வரைக்கும் மூட்டையை வச்சு போடுவாங்க, ஏமாந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம கட்டியிருக்கிற கோவணம்லாம் காண போறோம். அதுக்கப்புறம் யாராலும் ஒண்ணும் பண்ண முடியாது. அதான் உண்மை. அதனால தயவு செய்து சிந்தித்து பாருங்கள். அம்மாவின் வழியில் யாரோடும் சமரசம் செய்து கொள்ளாதவர்கள் தேவையா? தங்கள் சொந்த பிரச்சனைகளுக்காக மக்களை மறப்பவர்கள் தேவையா என்பதை தயவு செய்து சிந்தித்து பார்த்து வாக்களிக்க வேண்டும். இந்த இரவு நேரத்திலும் எங்களுக்காக காத்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் ஒரு நன்றியை கூறி, அவர்கள் பெருந்துறையில சித்தார்த்த மையத்தினால் சுற்றுப்புறம் பாதிக்காத வண்ணம் தடுக்க நடவடிக்கை வேண்டும். 4 வழிச்சாலை சந்திப்பு கோவில் மேம்பால அமைப்பு விபத்துக்கு நடவடிக்கை வேண்டும். இதையெல்லாம் இப்பொழுது உள்ள அரசாங்கத்தினால் காதல கேட்காத காதல அடைச்சிருக்கு வேற இடம். அதனால உங்களுடைய ஆட்சி அமைந்து நாங்கள் நிச்சயம் செய்து தருவோம். இந்த நேரத்தில் சொல்லி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவோம். என்னங்க அதுதான் சொல்றேன். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவோம். விவசாயிகள் நமது காவிரியில கர்நாடகாவை நம்பிக்கிட்டு இல்லாம மழை காலத்தில் போகிற தண்ணீரையும் காவிரியில நமக்கு கொடுக்கப்படுகிற தண்ணீரையும் கடலில் வீணாகாமல் சேர்த்து வைப்பதற்கு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்போம். சுற்றுப்புற சூழலை பாதிக்காத தொழிற்சாலைகளை கொண்டு வந்து வேலை வாய்ப்பை உருவாக்குவோம். ஊழலை தடுப்போம், லஞ்சத்தை தடுப்போம். இது செய்தாலே நமது நாடு தமிழ்நாடு சிறந்த மாநிலமாக உருவாக என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அதை செய்து இருக்க நீங்கள் தான் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டு உதவி செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.